செய்திகள் தொடர்கின்றன. நீதிமன்ற ஆணையை வாங்க மறுத்த இளம் சாமியார் நித்யானந்தாவிற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது. நித்யானந்தா மதுரை ஆதீன மடத்தின் இளைய ஆதீனமாக நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக நித்யானந்தா மற்றும் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் ஆகியோர் ஜூலை 9ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இந்த நோட்டீஸை பெற்றுக் கொண்ட அருணகிரிநாதர் இன்றைய விசாரணைக்கு ஆஜராகவில்லை. நித்யானந்தா நோட்டீஸை வாங்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் நீதிபதி ராஜசேகர் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்ற ஆணையை நித்யானந்தா வாங்க மறுத்ததாக வழக்கறிஞர் மாணிக்க வாசகம் எடுத்துரைத்தார். நீதிமன்றத்தை அவமதித்த நித்யானந்தாவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி வரும் 24ஆம் தேதி நித்யானந்தா நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துமாறு மனுதாரருக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை ஆதீன மடத்திலே நித்யானந்தாவை இளைய பட்டமாக அறிவித்தது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல என்றும் அவர் மதுரை ஆதீன மடத்தில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் தலையிடக்கூடாது என்று சொல்லியும் மதுரை ஆதீன மடத்தினுடைய மடாதிபதி அருணகிரிநாதர் எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரையும் மடத்திற்கு மடாதிபதியாகவோ ஜூனியராகவோ நியமிக்கக்கூடாது என்றும் சொல்லி உறுத்துக்கட்டளை கேட்டும் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் 5ஆம் வகுப்பு பயிலும் சிறுமி ஒருவர் தனது படுக்கையில் சிறுநீர் கழித்ததற்காக கடுமையான தண்டனை வழங்கிய விடுதி காப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கு வங்கத்தின் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடுதியில் படுத்திருக்கும் போது படுக்கையில் சிறுநீர் கழித்த அந்த சிறுமியை பலவந்தப்படுத்தி சிறுநீரை குடிக்க வைத்துள்ளார் அந்த விடுதி காப்பாளர். இதுகுறித்து பெற்றோருக்கு தெரிய வந்ததும் அவர்கள் போலீசில் புகார் அளித்தனர். மேலும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையமும் இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இந்த வன்கொடுமை சம்பவத்திற்கு காரணமாக விடுதி காப்பாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் விடுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக அந்த சிறுமியின் பெற்றோரும் கைது செய்யப்பட்டனர். விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்துள்ளது. முன்னாள் அதிமுக அமைச்சர் பரஞ்சோதி வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் போலீசார் இழுத்தடித்து வருவதற்கு திருச்சி நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருச்சி மேற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி மீது அவரது 2வது மனைவி ராணி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீசாருக்கு நீதிமன்றம் கெடு விதித்திருந்தது. ஆனால் கெடு இன்று முடிவுக்கு வந்த நிலையில் தாமதம் குறித்து போலீசார் திருச்சி நீதிமன்றத்தில் இன்று விளக்கம் அளித்துள்ளனர். வழக்கில் பல தகவல்களை திரட்ட வேண்டியுள்ளதால் மேலும் 1 மாதம் அவகாசம் வேண்டும் என்று காவல்துறை சார்பில் கோரப்பட்டது. எந்த ஒரு கேஸுமே ஆழமா தீர நல்லா விசாரிச்சு அவங்க மெதுவா ஒரு முடிவு சொன்னா கூட அந்த முடிவு ரொம்ப கரெக்டானதா இருந்தா நமக்கு சந்தோஷமே. பட் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கலாம், காலம் தவறிய தீர்ப்பு தண்டனைக்கு சமம். தீர்ப்பு ரொம்ப காலம் தவறி கிடைச்சதுன்னா அது நான் அனுபவிக்கிற தண்டனை, அது ஒரு நியாயவாதி தண்டனை அனுபவிக்கிறதுக்கு சமம். அது ஒன்று சொல்ல தெரியும். 17/8 நீதிபதி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதனை ஏற்ற நீதிபதி ராஜாராமன் வழக்கை தீர விசாரித்து ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். முன்னதாக வழக்கை இழுத்தடித்து வரும் போலீசாருக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். சிவகிரி ஜமீன் சொத்து வாரிசுதாரர் பிரச்சினை குறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசின் நில சீர்திருத்தத்துறை நிர்வாக ஆணையர் ஆகியோர் நீதிமன்றத்தில் நாளை ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் சிவகிரி ஜமீன் சொத்துக்களுக்கு தாங்கள்தான் வாரிசுதாரர் என்று கூறி பத்மினி ராணி, SK ஜெகநாதன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த உயிலை ரத்து செய்ய கோரி N ஜெகநாதன் என்ற மற்றொருவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை கடந்த 2ஆம் தேதி CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சுவிஸ் வங்கியில் பாண்டிய மன்னன் பணம் பற்றி மத்திய அரசும் நிதி அமைச்சகமும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் வித்யா என்பவர் பாண்டிய மன்னனின் பணத்தை சுவிஸ் வங்கியில் இருந்து மீட்பதற்கு அதிகாரம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிவகிரி ஜமீன் வாரிசுகளோ சாதாரண மனிதர்களைப் போல் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தை அவர்கள் ஏமாற்ற நினைத்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதன் பிறகு வழக்கு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் தமிழக அரசின் நில சீர்திருத்தத்துறை நிர்வாக ஆணையர், சென்னை ஆட்சியர் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டனர். செந்தட்டி காளைப்பாண்டிய சின்னத்தம்பியார், இவர் தான் கடைசி சிவேரி ஜமீனுடைய ஜமீன்தார். என்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர் வரவணராம பாண்டியன் என்ற சின்னத்தம்பியார் என்ற தட்சிண பிரசாத்
என் ஜெகநாதன் என்பவருக்கு ஒரு உயில் எழுதி கொடுத்ததாகவும் அந்த உயிலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ரொபேட் செய்து அந்த ப்ரொபேட்டின் மேல் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆணை வாங்கி அதை சுவிட்சர்லாந்து வங்கிக்கு அனுப்பியதாக சொல்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம் கொலை குறித்த விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தொடங்கினர். டிஎஸ்பி மலைச்சாமி தலைமையில் அமைக்கப்பட்ட 5 தனிப்படைகள் ராமஜெயம் கொலை குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ராமஜெயம் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நேரம் மற்றும் அவர் வாக்கிங் சென்றதை பார்த்த பால்காரர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் இன்று 3வது முறையாக ஆய்வு நடத்தினர். மேலும் அவரது உடலை பரிசோதனை செய்த டாக்டரிடம் 2ஆம் கட்ட விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்த கொலைக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுவதால் கொலையாளிகளை பிடிப்பதில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த துரைப்பாக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. OMR சாலையில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் இன்று காலை 5 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. தீ விபத்திற்கான காரணம் குறித்து கண்ணகி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையின் பரபரப்பான சாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் காணாமல் போன சிலைகளை கண்டறியவும் அது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியை தமிழகம் கொண்டுவரவும் சிலை தடுப்பு பிரிவு போலீசார் ஜெர்மனி சென்றுள்ளனர். கடந்த 2008ஆம் ஆண்டு அரியலூரை அடுத்த ஸ்ரீதுரந்தன், துந்தமல்லி ஆகிய பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்து பாரம்பரியமிக்க சிலைகள் காணாமல் போனது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த சஞ்சீவ் அசோகன் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதில் பஞ்சாபைச் சேர்ந்த சுபாஷ் சந்திர கபூர் என்பவரிடம் சிலைகளை கொடுத்ததாகவும் அவர் இதுபோன்ற கடத்தல் சிலைகளை வெளிநாடுகளில் கண்காட்சி நடத்தி அதன் மூலம் விற்பனை செய்பவர் என்றும் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து சுபாஷ் சந்திர கபூர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடப்பட்டும் குற்றவாளி என்று தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அறிவித்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் ஜெர்மனியின் கோலோன் விமான நிலையத்தில் சுபாஷ் சந்திர கபூர் கைது செய்யப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து அவரை டெல்லி சிபிஐ போலீசாரின் உதவியோடு தமிழகம் கொண்டுவர சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஜெர்மனி விரைந்துள்ளனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆறுமுகம் தலைமையிலான போலீசாரும் ஜெர்மனி சென்றுள்ளனர். நில மோசடி குறித்து யார் புகார் கொடுத்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு கூறியிருந்தது. ஆனால் அதிமுககாரர்கள் மீது கூறப்படும் எந்தவொரு புகார் குறித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுப்பது இல்லை. திருப்போரூர் அதிமுக எம்எல்ஏ தண்டரை கே மனோகரன் புஷ்பா என்பவரது 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிகள் செய்வதாகவும் அது குறித்து பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார் கூறப்பட்டுள்ளது. சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மனுதாரர் புஷ்பா தனது நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்யும் அதிமுக எம்எல்ஏ தண்டரை கே மனோகரன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த 6வது வார்டு அதிமுக கவுன்சிலர் மோகன்லால் என்பவர் சாந்தி கண்ணன் என்பவரது 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆக்கிரமித்ததுடன் அவர் பெயருக்கு நிலம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்று சாந்தி கண்ணன் டிஜிபியிடம் புகார் மனு அளித்துள்ளார். மற்றவர்கள் என்றால் புகாரை கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கி கைது செய்யும் போலீஸ் அதிமுகவினர் மீது பலமுறை புகார் எழுதி கொடுத்தும் நடவடிக்கை எடுப்பது இல்லை. காவல்துறையும் கரைபிடிந்திருப்பதே இதற்கு காரணம். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சாதாரணமாக 50 கிலோ எடையுள்ள பொருட்களை கைகளால் தூக்குவதே கடினம். ஆனால் இங்கு ஒருவர் 70 கிலோ எடையுள்ள பொருளை பல்லால் கடித்து தூக்குகிறார் பாருங்கள். இது ஆச்சரியம்தானே? 69 கிலோ 120 கிராம்.
இருதம்பி அவனை எடுத்து வெளியில் மலை உச்சியில் கட்டப்பட்ட கயிற்றில் கண்ணை கட்டியவாறு பின்னோக்கி நடந்த வாலிபர் நடுவழியில் தவறி கீழே விழுந்த பரிதாபம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.